அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை 3.16% வரை உயர்த்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. 2024 ஆண்டில் 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது. இந்த நிலையில்தான் நடப்பாண்டு ஜூலை மாதத்திலும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழக மின்சார வாரியத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது. கடன், உற்பத்தி உள்ளிட்டவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு நடப்பாண்டு 3.16% மின் கட்டணத்தை உயர்த்த பரிந்துரையும் அளித்துள்ளது. இருப்பினும் மின் கட்டணத்தை உயர்த்துவது என்பது அரசின் முடிவு என்பதால் முதல்வர் தான் இது குறித்து இறுதி முடிவு செய்வார் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 234 தொகுதிகளில் 5% மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு பொது சின்னம் வழங்கப்படும். இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்திலிருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல வரும் 22ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதன் தொடர்ச்சியாக 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 21ஆம் தேதி வரை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைவாகவே இருக்கும். நான்காவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் மாணவர்களின் அடிப்படை ஆங்கில மொழி திறன்களை மேம்படுத்துவதற்காக லெவலப் எனும் புதிய திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அறிமுகம் செய்துள்ளது. இதன் நோக்கமானது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆங்கில மொழி வாசித்தல், பேசுதல் மற்றும் எழுதுதல் ஆகிய அடிப்படையை எளிதாக கற்றுக்கொள்ள வழிவகை செய்வதாகும். இதற்கு மாவட்டந்தோறும் பிரத்யேக வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டும் உள்ளது. இதன் மூலமாக ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தல் வழிமுறைகள் தொடர்பான பதிவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும். வரும் ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் மாணவர்கள் அடைய வேண்டிய குறைந்தபட்ச மொழித்திறன் இலக்குகள் நிர்ணயித்து இந்த குழு செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் சாலைகளின் ஓரங்களில் உள்ள கிணறுகள் மற்றும் பள்ளங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவளித்திருக்கிறார். தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் நேற்று சாலையோரத்தில் இருந்த கிணற்றில் ஆம்னிவன் எதிர்பாராத விதமாக விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 18 பேருக்கு கொரோனா தொற்று. வீரியமில்லா கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்து நாடுகளில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் தமிழ்நாட்டிலும் கொரோனா பரவல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏழாவது அறிவிப்பு: பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு பயிற்சி முகாம்கள் இந்த மாதம் கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த முகாம்களுக்கு அரசு பள்ளிகளில் +1 வகுப்பை நிறைவு செய்துள்ள மாணவர்களில் கல்வி, இலக்கியம், விளையாட்டு, அறிவியல், வினாடி வினா போட்டியில் சிறந்து விளங்கிய 1500 பேர் தெரிவு செய்யப்பட்டும் உள்ளனர். இதில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான உடைமைகள், அடையாள அட்டை போன்றவற்றை தவறாமல் கொண்டு வர வேண்டும் எனவும், மாணவிகளை அழைத்துச் செல்லும் போது கட்டாயம் 20 பேருக்கு ஒரு பெண் ஆசிரியர் ஒருவரை அனுமதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: நடப்பாண்டு இன்ஜினியரிங் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கையானது இன்னும் 2 நாட்களில் 2 லட்சத்தை தொட உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கையானது 1,80,835 உயர்ந்துள்ளது.
அவர்களில் 1,18,491 பேர் விண்ணப்ப கட்டணத்தையும் 70,584 பேர் சான்றிதழ் பதிவேற்றமும் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. 9வது அறிவிப்பு. துணிவு மற்றும் சாகச செயல் புரிந்த வீர பெண்களுக்கு வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருதுக்கு விண்ணப்பிக்க வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வீரதீர செயல் புரிந்த பெண் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் தங்கம் மூலம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் விருந்தாளருக்கு வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் தமிழக அரசு விருதுகள் இணையதளத்தில் award.tngov.in என்ற இணையதளத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஜூன் 16 வரை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. 10-11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான அட்டவணையை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. 10-11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% பேரும் 11ஆம் வகுப்பு தேர்வில் 92.09% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில்தான் தேர்வாகாத மாணவர்களுக்கு துணைத் தேர்வு அறிவிக்கப்பட்டும் உள்ளது. ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்புக்கும், ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 11ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்புக்கும் துணைத் தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. பொதுமக்களை நாற்காலியில் அமர வைத்துதான் பேச வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நிற்க வைக்கக்கூடாது என பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தொடக்க கல்வி பட்டய படிப்புக்கான மாணவ சேர்க்கை நடத்தி கொள்ள பள்ளி கல்வித்துறை அனுமதி வழங்கி அரசாணையை வெளியிட்டுள்ளது. மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் ஜூன் 6ஆம் தேதிக்குள் பெற வேண்டும். அவற்றின் மீதான பரிசீலனையை ஜூன் 11ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். மதிப்பெண் ஜாதி வாரியான மாணவர்கள் ஜூன் 14ஆம் தேதி தேர்வு செய்யப்படுவார்கள். அதன் பின் வகுப்புகளானது ஜூன் 18ஆம் தேதி தொடங்கி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான கற்பித்தல் பயிற்சிகள் ஆகஸ்ட், நவம்பர் மாதங்களில் நடத்தப்படும் எனவும் பொதுத் தேர்வானது மே மாதம் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு கால MA தமிழ் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவத்தை விளக்க உரையையும் உலகத்தமிழ்.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம், நேரில் பெற்றும் கொள்ளலாம். இதன் படிப்பில் சேரும் மாணவர்களின் தேர்வின் அடிப்படையில் 15 பேருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலமாக சென்னையில் 4 நாட்களுக்கு சினிமாட்டிக் ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கப்படும். வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வழங்கப்படவும் உள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக பதிவு செய்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் எனவும், இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும், இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் நபர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.